ரொம்ப துணிஞ்சிட்டேன். நீ கெடுறதும் இல்லாம எல்லா பெண்களையும் கெடுக்கிறேன். எல்லாரும் போங்க, நான் காலையில பிரின்சிபால்கிட்ட சொல்றேன். வார்டன், தயவு பண்ணி இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. வார்டன், இனிமே நாங்க தப்பே பண்ண மாட்டோம். ஆமா வார்டன், பிரின்சிபால் ரொம்ப பொல்லாதவங்க. உங்களை மாதிரி அழகின மனசு அவங்களுக்கு இருக்காது. நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க வார்டன். வார்டன், நான் தாய் இல்லா பொண்ணு. உங்களை என் பெத்த தாய் மாதிரி நினைக்கிறேன். உங்க பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிருந்தா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? நீ சும்மா ரெடி. வார்டன் கண்டிப்பா நம்மள எல்லாம் மன்னிச்சிடுவாங்க. இல்ல வார்டன்? சரி சரி, யாரும் அழக்கூடாது. யாராவது அழுதா எனக்கு அழுக வரும். நீங்க எல்லாம் வயசு வந்த பொண்ணுங்க, நடுராத்திரியில வெளியே போனா ரொம்ப ஆபத்து. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. சரி சரி போங்க. என்ன பண்ண மாட்டீங்க? பாபி. I am 40 years old. I have seen Bobby 7 times. நல்லா ஏமாத்திட்டோம். எனக்கு தெரியும்டி, நாம அழ ஆரம்பிச்ச உடனே அவங்க கலங்கி போயிட்டாங்க. பாத்தியா? ஏண்டி, நீங்க செஞ்ச தப்ப பெருந்தன்மையோட மன்னிச்ச வார்டனை பத்தியா கேலியா பேசுறீங்க? ஏய், நீங்க வார்டனை ஏமாத்தலடி, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதோ பாருடி, உன் அதட்டல் மிரட்டல் கல்பனாட்ட வச்சுக்கோ. என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கல்பனா, பாடி உள்ள. நான் வரேன் விஜயா. ஹாய். இந்தா ஜாக்கிரதை, யாருக்கும் தெரியாம பாக்கணும், பத்திரமா திரும்பி தரணும். சரி விஜயாக்கா. என்னடி புஸ்தகம் அது? கல்பனா, போரடிக்கும் நேரத்தில் பொழுதுபோக்கும் துணைவன். அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? பேசாம ரேவதி கிட்ட கதா கலட்சம் கேளு. போற வழிக்கு புண்ணியம். ஏண்டி, நான் அதை படிக்க கூடாதா? எனக்கு ஒரு புக் கொடுடி. மாசம் சந்தா 10 ரூபா தரேன்டி. சரி, படிச்சுட்டு திருப்பி தரல 20 ரூபா ஃபைன். இந்த மாதிரி புக்கு கிடைக்கவே கிடைக்காது. முக்கியமா ரேவதிக்கு தெரியக்கூடாது. சரிடி. இரு தர்றேன். இந்த புக்க படிக்க ஆரம்பிச்சா என் ரூமுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன். இந்தா. படிக்கிறா. ஏண்டி, எத்தனை நாள் இந்த பழக்கம்? புத்தகத்தை படி. எனக்கு வெக்கமா இல்ல? கெட்டு போனவங்க கதைகளையும் படிச்சிட்டு இருக்கேன். இதுக்காக உங்க அப்பா உன்னை இங்க அடிச்சாரு? பெத்த அப்பா கூட என்ன தொட்டு அடிச்சதில்ல. என்ன தைரியம் இருந்தா நீ என்ன கை நீட்டி அடிப்ப? கல்பனா, இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சா மனசு கெடும், மார்க்கம் தவறுன்னு தாண்டி மஞ்சள் பத்திரிகைன்னு சமூகம் மறைச்சு வச்சிருக்கு. நீ தவறான வழியில போயிடக்கூடாதுங்கிற கவலையில தான் உரிமையோட உன்னை அடிச்சு. அந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாடுற தப்புன்னா என்ன மன்னிச்சிடு. அதுக்காக ஒரு அளவு வேண்டாம். விஜயா கிட்ட எவ்வளவு கெஞ்சி அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்த. நீ பாட்டுக்கு சரசரன்னு கிழிச்சு போட்டுட்டேடி. இனி வேற புத்தகம் கேட்டா அவ தருவாளா? இனிமே அவ தந்தாலும் இந்த மாதிரி புத்தகங்களை நீ படிக்கவே கூடாது. ஒழுங்கா பாடங்களை படி. நோய் நோயின்னு விடிஞ்சா எழுந்திருச்சா பாட்டி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கடி. பாரு, இனிமே நீ என் கூட பேசாத, நானும் உன் கூட பேச போறது இல்ல. மணி 10 போகுது. நல்லிக்கண்ணே, நான் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன். 4 பேர் நடமாட்ட நேரத்துல வந்தா எவனாவது பார்த்தா என்ன ஆகுது? அதான் ஊரு அடங்கினதுக்கு அப்புறம் வந்தேன். நளினிக்கண்ணே, போங்க, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நளினிக்கண்ணே,
இனிமே இந்த தொல்லையே இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா கட்டி வைக்கிறேன். கட்டி பிடிச்சதா உனக்கே கொடுத்துறேன். ஆமா, உன் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறானே, நான் வர்றப்பெல்லாம் முறைச்சு முறைச்சு பாக்குறான். வெளியில சொல்லிடுவாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு ஊமை. உச்சாலி உச்சாலி. இரு வரேன். போட்டோ எடுத்து வரானே நல்லி, உனக்கு தெரிஞ்சவனா? எனக்கு தெரிஞ்சவன் ஏன் இப்படி திருட்டுத்தனமா போட்டோ எடுத்துட்டு ஓடுறான்? பாவி, கொஞ்சம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா அழகாவது மேக்கப் போட்டுட்டு இருந்திருப்பேன். நான் பயந்து சாகுறேன், நீ கிண்டலா பண்ற? அப்படி என்ன ஊரகத்தில் நடக்காத நடந்து போச்சு? நீங்க ஏன் இப்படி நடுங்குறீங்க? வாங்க. நானே பக்கத்துல இருக்கிறேன், என்ன விடு. கல்பனா, என்னடி ஒரு மாதிரியா இருக்கு? கல்பனா, உனக்கு என்னடி ஆச்சு? சுகம் ஆயிரம் என் நினைவிலே, சுகம் ஆயிரம் என் நினைவிலே, இளமையின் கனவு மலரும் வளரும் உறவிலே, சுகம் ஆயிரம் என் நினைவிலே, சுகம் ஆயிரம் என் நினைவிலே.
உன்னை தேடி விசிட்டிங் ஆள யாரோ வந்திருக்காங்க. யாரு? அப்பாவா இருக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். மிஸ் கல்பனா, நீங்க யாரை தேடுறீங்க? என்ன யாரும் பார்க்க வந்ததா சொன்னாங்க. உங்களை பார்க்க வந்தது நான் தான். நீங்களா? வந்து வந்து அன்னைக்கு நீங்க பிக்னிக் வந்துட்டு போனீங்கல்ல, அப்ப இந்த டிரான்சிஸ்டர் அனாதையா கிடந்துச்சு. உங்களுதா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இத பாருங்க. நோ, இது என்னோட டிரான்சிஸ்டர் இல்ல. ஒருவேளை உங்க தோழிகளுடையதா இருக்குமோ? அப்படி யாரும் என்கிட்ட சொல்லல. எதுக்கும் இந்த டிரான்சிஸ்டர் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போங்க. மிஸ் கல்பனா, என்ன? உங்க பேரு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா கேட்பீங்கன்னு நினைச்சேன். கேட்கவே இல்ல. ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு உங்க தோழிகள்லாம் கல்பனா கல்பனான்னு கூப்பிட்டுட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஓஹோ. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு வேண்டாமா? இது என்ன வம்பா போச்சே? அதான் என்னோடது இல்ல சொல்லிட்டேனே. இது இது உங்களுது இல்ல. எங்க அப்பா எனக்கு பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணது. முதல்ல உங்களை பார்த்ததுல இருந்து மறுபடியும் உங்களை சந்திக்கணும் போல ஆசை ஏற்பட்டது. அதனால நான் இப்படி ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சேன். நான் இங்க வந்ததும் என்ன யாரு ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்க. நான் உங்க அத்தை பையன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில எல்லாருமே என்ன ஷை டைப்னு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு அத்தனை பெண்களுக்கு மத்தியில உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு தைரியம், உங்களை பார்க்கணும் போல ஒரு ஆசை. அதனாலதான் வந்தேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அப்போ இந்த டிரான்சிஸ்டரை என் அன்பின் அடையாளமா நீங்க வாங்கிக்கங்க. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தர் கிட்ட அதான் அறிமுகம் ஆயிடுச்சே. இருந்தாலும் ப்ளீஸ் ப்ளீஸ். மணி அடிச்சாச்சு. விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. நான் வரேன். மறுபடியும் உங்களை எப்ப சந்திக்கலாம்? ஐ மீன் உங்க ஹாஸ்டல்ல எப்பப்போ விசிட்டர்ஸ் அலோவ் பண்றாங்கன்னு கேட்டேன். வெனஸ்டே சண்டே 4 to 6. ஓகே, நான் வரேன். என்ன கல்பனா, அதுக்குள்ள மணி அடிச்சிட்டாங்க. நீங்க லேட்டா வந்துட்டு அதையும் கோவிச்சுக்கிறீங்க. மணி அடிச்சா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. நான் வரேன். சார், நான் உள்ள வரலாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு வந்திருக்கேன். என்ன? உன்னுடைய மானத்தை விலை பேச வந்திருக்கேன். விளையாடுறியா? நான் யார் தெரியுமா? ஊருக்கு பெரிய மனுஷன் தெரிஞ்சுதான் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறேன். உன் மானம் என்ன விலை? நீ அளவுக்கு அதிகமா பேசுற. நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். நானும் கெட்டவனுக்கு கெட்டவன். சுருக்கமா சொன்னா சமுதாயத்தில் நடக்கிற ஊழல காதோட காது வச்ச மாதிரி திருத்தர சீர்திருத்தவாதி. இந்த போட்டோவை பார். பாவி, அன்னைக்கு போட்டோ எடுத்தது நீதானா? ஆமா, இப்பதான் இந்த தொழிலையே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீதான் முதல் மொழி. ஒரு ஆசையான கையால எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து என் தொழில் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. அப்பா, என்னடா? யாரு பாரு? இவர் பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்கிறார். ஓஹோ, யார் பையன்? பாலு. பாலுன்னா என் மகன். அப்பா பிக்னிக் போறேன். ஈவினிங் வந்துடுறேன். வரட்டுமா? ரவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் பிக்னிக் தனியா போறியா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வரப்ப. பையனுக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே? அது எனக்கு தெரியும். இந்த போட்டோவோட நெகட்டிவ் நான் கேட்ட பணத்தை கொடு. இதை கொண்டு வரேன். நெகட்டிவ் எடு. பெரிய மனுஷன் கொடுத்த பணம் எண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். பாய்.
பக்கம் என்கிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். பணம் வேணுமா? நீதான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணாச்சே, உன்கிட்ட இல்லாத பணமா? என்ன விஷயம்? வந்து ஓ, லவ் மேட்ரா? என்கிட்ட சொல்ல என்ன வெக்கம்? சொல்லுடி. வந்து என் பாய் ஃப்ரெண்ட் பாலனை பத்தி சொன்னேன்ல. ஆமா. அவரு நாளைக்கே சினிமாவுக்கு வரியான்னு கேட்டாரு. நானும் வரேன் சொல்லிட்டேன். வார்டன்கிட்ட எப்படி பர்மிஷன் கேக்குறேன்னு தெரியலடி. வார்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அதுல எக்ஸ்பெக்டடி. இந்த ஊர்ல எங்க பெரியப்பா இருக்காரு, அவருக்கு பிறந்த நாள் சொல்லி ஒன்ன கூட்டிட்டு போக பர்மிஷன் வாங்குறேன். ஹாய் பாலன். ஹாய். யூ ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் விஜயா. கிளாட் டு மீட் யூ. வணக்கம். கல்பனா, சினிமாக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடு, இல்லன்னா வார்டன் என்ன சும்மா விடாது. சரி. கம் ஆன். பை பை. பாய். அடடே, ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டானே. நீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணலையா? படம் 100 நாளைக்கு மேல ஓடிடுச்சே, ஈஸியா டிக்கெட் கிடைக்குமே நினைச்சேன். சரி, வேற தேட்டர் போலாம். என்னங்க நீங்க இங்கேயும் ஃபுல் போர்டு போட்டுட்டாங்களே. வேற தேட்டர் போலாம். போங்க நீங்க. இங்கேயும் ஹவுஸ்ஃபுல். சினிமா பார்த்த லட்சணம் போதும், என்ன ஹாஸ்டல்ல இறக்கி விடுங்க. கோச்சுக்காத கல்பனா, இன்னொரு தேட்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேண்டாம், இப்போவே மணி 3:30 ஆச்சு. டிக்கெட் கிடைச்சாலும் படம் ஆரம்பிச்சிருப்பாங்க. வாங்க. கல்பனா, ஏங்க எங்க வந்திருக்கீங்க? பயப்படாத, எங்க வீடுதான். அப்பா ஊர்ல இல்ல. கல்பனா, ஹாஸ்டலுக்கு போறதுக்கு தான் என்ன டயம் இருக்க? வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம். நான் அதுக்காக சொல்லல. முதல்ல என் வீட்டுக்கு கூப்பிடுறேன். நீ வந்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ். கல்பனா, come on. எப்படி இருக்கு? ஏசி ரூம். பியூட்டிஃபுல். அங்க ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு அதுக்குள்ள உனக்கு ஸ்பெஷல் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்றேன். நோனா, அதெல்லாம் எதுக்கு? ஒண்ணும் பேசக்கூடாது. என் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நான் கவனிக்க வேண்டாமா? இரு, வந்துடுறேன்.
கல்பனா, பயந்துட்டியா? எனக்கு பயமா இருக்குங்க. என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க. ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க. கல்பனா, கல்பனா, சாரி கல்பனா, கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். ஒண்ணு கவலைப்படாத கல்பனா. நாளானைக்கு அப்பா பெங்களூர்ல இருந்து வந்து உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அடுத்த வாரம் விசிட்டிங் டயத்துல உன்னை சந்தித்து வரும்போது நிச்சயம் நல்ல செய்தியோட வருவேன். கல்பனா, கொஞ்சம் பயப்பட தைரியமா போ.